ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ஈஸ்ட் வச்சு எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சுகருக்கு 1 ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அது ஆக்டிவேட் ஆகிடும். நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஈஸ்ட் கலந்த தண்ணியை நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பிணைஞ்சிக்க போகிறோம். இந்த தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி மாவு பிணைக்கக்கூடாது, நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி தான் பிணையணும். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி நம்ம மாவை கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு காயாது, அதனால் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஹார்ஸ் நம்ம இதை ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம். இதுவே நீங்கள் ஈஸ்ட் ஆட் பண்ணாமல் எப்படி செய்யலான்னா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் தயிர், இது மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா 1லேருந்து 2 மடங்கு வரைக்கும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். கலந்த மாவை 2 ஹார்ஸ் நம்ம ஊற வச்சோன்னா, இந்த தயிரும் பேக்கிங் பவுடரும் கலந்த மாவு மினிமம் 4 ஹார்ஸாவது ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி 1லேருந்து 2 மடங்கு நல்லா பொங்கி வரும் மாவு. இந்த மாதிரி திரட்டி நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த நான் சுட்டுட்டு நம்ம மேலே பட்டர் கொஞ்சோண்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே நான் க்ரீஸ் பண்ணலை, ஆயில் கூட நான் சேர்க்கலை. நார்மலாக தான் நான் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுக்கிறேன். இப்போ நம்மளோட நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த நான் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.